ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து பகவத்கீதை கிளாஸ். என்ன ஸ்லோகம் இன்னைக்கு? 4.2. ஓகே, இன்னைக்கு 4.4 அத்தியாயம் 2வது ஸ்லோகம். அதான் நீ பார்க்கணும். பிரபுஜி நீங்க அந்த இது வாட்ஸ்அப் குரூப்ல போடுவீங்க. ஆமா போட்டேன் இன்னைக்கு. நீ பாக்கலையா? நான் பார்க்கல. நீ பாத்தியா? ஐயப்பன் பாத்தியா? பார்க்கல பிரபுஜி. ஏன்? சந்தோஷ் தான் சொன்னான். சந்தோஷ் ரெகுலரா பாப்பான். நம்ம எல்லாம் பார்க்கணும், வாட்ஸ்அப் பார்க்கணும். ஓகேவா? இந்த மெசேஜ் மட்டும் தான் பார்க்கணும். மத்த எல்லாம் சும்மா மத்ததெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க இந்த மெசேजेस என்ன வேணுமோ அதை பாருங்க. ஓகேவா? என்ன போற ஐயப்பன் நீங்க என்ன ரவுண்ட் ஷேர் பண்ணுங்க போலாம். இப்போ ரொம்ப கம்மியா தான் பண்ணலாம். ஒன்னு பண்ணாலும் போதும். ஒரு ரவுண்ட் பண்ணாலும் போதும். 16 டைம் சொல்றியா? ஒரு 6 டைம்ஸ் சொல்றியா? 6 டைம்ஸ். 6 ரவுண்ட்ஸா? 6 into 108 னா 6 times. ஒரு ரவுண்ட் அந்த மாதிரி கூட 6. ஓ 6 ரவுண்ட்ஸ் பண்ண பெரிய விஷயம். ஒரு ரவுண்ட் பண்றவங்களே நாங்க போட சொல்லுவோம். சிங்கிள் ரவுண்ட் பண்ணாலே போதும், அதுவே சொல்லுவோம். 6 ரவுண்ட் பண்ணா அழகா போடும். குறைக்க கூடாதுண்ணா, அப்படியே போயிட்டே இருக்கணும், கீழே வந்துடக்கூடாது. புரிஞ்சுதான்? 6 ரவுண்ட் பண்ணா அவங்க மட்டும் சொல்லு, போட சொல்லு. நான் ஒரு ரவுண்ட் தான் பண்ணேன். பரவாயில்ல போடு. போடு சரியா? பிரதீப் போடு ஒன் ரவுண்ட் ஷேர் ஒன் ரவுண்ட் சொல்லி போடு. பிரதீப் அப்படின்னு போடு. சரி ஆரம்பிக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. யார் பாட போறா? ஜய குரு தேவா ஜய குரு ஜய பிரபுபாத ஜய பிரபுபாத பிரபுபாத ஜய பிரபுபாத. லோக் பிரதீப் அந்த புக்கை ஓபன் பண்ணு. அது ஃப்ரண்ட்ல இருக்கும் பாரு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இருக்கும்ல அதுல நீ ஓபன் ஃப்ரண்ட் எடு. இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் பாரு. நல்லா முன்னால போயிடு. முன்னால போய்க்கோ.
இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கும் பாரு, பாட்டு போட்டிருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன்ல நிறைய பாட்டு போட்டிருக்காங்களா? 27 இல்ல இந்த இதெல்லாம் போட்டுப்பாங்களே. இதை தாண்டி இது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இது இல்ல, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இருக்கு பாரு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இருக்குமே இல்ல, கூட இந்த புக்கு கூட ஆயிடும். ஜெய் ஸ்ரீ பகவத்கீதை புக்லயே இருக்கு. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து பாரு, 2வது பேஜ், செகண்ட் பேஜ். இன்ட்ரோடக்ஷன் புக் கரெக்ட். செகண்ட் பேஜ், பேஜ் நம்பர் 2 எடுத்துட்டியா? அதுல மேல இருக்கு பாரு, இந்த நீ படி. ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய இருக்கா? வாஞ்ச கல்பத்தர் ஃபர்ஸ்ட் இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? வாஞ்ச கல்பத்தர் பேச இருக்கா? அப்போ முதல் பேஜ் போ, ஃபர்ஸ்ட் பேஜ், 1வது பேஜ். அதுல இருக்கு ஓம் அஜ்ஞான திமிரான், இது நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சொல்ல பாடணும் இல்லையா? நீ வாயை மூடிட்டு இருந்தேல்ல, அது அடுத்த பேஜ்ல இருக்கு. அடுத்த பேஜ் திருப்பு, 2வது பேஜ் போ. மேல இருக்கு பாரு, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இருக்கா பாரு, ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா இருக்கா பாரு, அதுதான் பாடணும். இப்ப ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பாடு. பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாரி கௌரா பக்தவேதா. இந்த புக்லயே எல்லாமே இருக்கு. ஓகேவா? அதனால நீ விஷயம் என்ன பண்ணா அந்த புக் ஓபன் பண்ணிக்கணும். சரியா? இப்ப ஹரே கிருஷ்ணா யார் பாட போறீங்க? எல்லாம் பாருங்களா? நீ ஒரு நிமிஷம் கவனிச்சுக்க எப்படி பாடுறாங்க. சரியா? அடுத்து நீ பாடலாம். எல்லாருமே சான்ஸ் உண்டு. லோக் பிரதீப் அடுத்து. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரகுராம். அதை கை தட்டே பாடணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Okay, very good. சூப்பரா பாட்டேன். இது மாதிரி ஃபுல்லா லீட் பண்ணணும். ஓகேவா? இன்னொன்று கவனிச்சுக்கோ. இன்னொரு பாடுறியா? நீ பாட போறியா இல்ல? அண்ணா பாட்டுமா? பாடு. நல்லா கண்ண படிக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வெரி குட். சரி பாடாது, சந்தோஷம். ஓகே, நல்லா படிக்கணும். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Okay. Santosh. Erra tune ba type eduthu type பண்ணு. இருக்கலாம், இன்னொரு யோசிக்கலாம். ஹெல்ப் பண்ண போறீங்களா? நீ ஒன்றை டாக் முடிஞ்சு போச்சு. டியூன் தான் சொல்லு. ஓகேவா? டியூன் சொல்லிக்கலாம். உனக்கு நல்லா கத்தி சொல்லு.
ஆ எனக்கு எனக்கு ஓகேவா? பாடணும் நீ. ஓகே, டியூன் இருக்குன்னு அந்த அடுத்து நீ பாடலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே ஸ்லோவா. கிருஷ்ணா 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 ஹரே இன்னும் ஸ்லோவா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. வெரி குட், சூப்பர். மூணு பரிசு நீ பண்ணுமா? அர்த்தம் ஹரே கிருஷ்ணா வந்துச்சா? ஹரே கிருஷ்ணா ஹரே கரெக்டாக இருக்கும். கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Krishna, Hare இது போயிட்டே இருக்கு. கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா
அது யாரு பாடணும்? பாக்கி யாரெல்லாம் பாட விரும்புறீங்க? இல்லை வேணா பாடணும், கட்டாயப்படுத்தல. அதே பாட போறியா? நான் பாடு. அவங்க கட்டாயப்படுத்தல யாருமே ஆகி. ஓகே, எல்லாம் அவங்களே பாடணும். ஆனால் பாடம் இனிமே பாடு. ஒரு நாள் நிச்சயமா பாடுவோம். அதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். நம்ம பாட்டு யாருக்கு நல்லா இருக்கணும்? கிருஷ்ணாவுக்கு மட்டும் நல்லா இருந்தால் போதும். ஓகே, மற்ற யாரும் கேள்வி வேணாம், கவலையே பட வேணாம். ஓகேவா? யாரும் பாட விடுறீங்களா? அதுதானே, சரி. யாரும் பிரேஸ் பண்ணலாம். அந்த புக் வச்சுக்கோ நீ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஜனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வெயிட் ஒரு நிமிஷம். அது முதல் பேஜே இருக்கேம்மா. ஓம் அஞ்ஞானத்தினால சேர்ந்து பாரு. அதை கை வச்சுக்கோ. லோக் பண்ணி அதை கை வச்சுக்கோமா. நான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு. ஃபர்ஸ்ட் பேஜே இருக்கு ஹரணி. அவனுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் ஆரம்பிக்குது. அதுல மூக்கம் குறைஞ்சி வாட்ஸ்அப் இருக்கா பாரு. இல்லையா? அதான் அது இருக்கு. ஓம் அஞ்ஞானம் இருக்குல்ல. ஓகே சரி. நம்ம ஓம் அஞ்ஞானத்து இருக்குல்ல, சேர்த்து படிக்கலாம். சரியா? ரெடியா? பாத்துக்கிட்டியா? திருப்பி ஓம் அஞ்ஞானம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஜனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் உத்காயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீ குரும் தினகாரணம். நம ஓம்
राधे भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे देवी शून्यवादी भाष्यादेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण महामंत्रम की जय श्री भक्ति वेदांत स्वामी श्री प्रभात महाराज की जय घोर प्रेमानंदे हरे कृष्णा நம்ம என்ன பண்ணா நேரே சொன்னானே இப்போ போகும்போது என்ன பண்ணா நோட் பண்ணிக்கணும் ஸ்லோகத்தை ஓகேவா நோட் புக்ல எழுதி கொண்டுட்டீங்கல்ல நோட் புக் எழுதிக்கோங்க ஓம் அஞ்ஞானதிமிராந்தசி இருக்கு மூகம் கருதி வாசலம் அது இல்லை இல்லையா அதையும் நமோ விஷ்ணுவாரம் அதுல இல்ல அது ரெண்டும் எழுதிக்கோங்க இது 4.2 அது பாருங்க அக்கா அண்ணா சொல்லுவான் வெயிட் பண்ண ஸோ இன்னைக்கு வந்து 4.2 அதுக்கு முன்னால அவர் இந்த ஸ்லோகம் அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா இது கோவிந்த தாமோதராஷ்டம் இல்லையா அது யார் நோட் பண்ணீங்க நோட் புக்ல அது நோட் புக்ல எழுதி சந்தோஷம் இருக்கா வேற எழுதிருக்கீங்களா நோட் புக்ல அதெல்லாம் அந்த ஸ்லோகம் வந்து எழுதி வச்சுக்கணும் ஈஸி அப்படியே வச்சுக்கோ இப்ப அது படிக்கல கோவிந்த தாமோதராஷ்டம் படிக்கிற ஃபர்ஸ்ட் அது என்னென்ன வாட்ஸ்அப்ல இருந்தோ அது எழுதி வச்சுக்கணும் அப்பதான் ஈஸி கிளாஸ் வரும்போது ஓகேவா இல்லைன்னா நம்ம ஸ்லோ தேடிட்டு இருக்கணும் இல்லை காலில் கேட்டே சொல்லலாம் இல்லை காலை ஷார்ப்பாக வச்சிருந்தா நிம்மதியாக கேட்கலாம் சார் யார் ஓகே அச்சு சோட்டு ஹரே கிருஷ்ணா அப்புறம் அக்ஷயா பூர்வா இருக்காங்க ஓகே டிஸ்டர்பன்ஸ் இல்லை சவுண்ட்ல இவங்க யாரு ஸ்வேதா மாதாஜி இருக்காங்க ஹரே கிருஷ்ணா ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் தான் சொல்லுங்க ஏய் கல்பனா இதுல தேஜஸ் ஜாயின்ட் போட்டிருக்காங்க தேஜஸ் வரலையா இன்னைக்கு ஓ சரி சரி இப்போ வந்து கோவிந்த தாமாஸ் நீ எழுதணும் எழுதிட்டியா நீ அந்த வாட்ஸ்அப்ல வரும் சரியா அதை பார்த்து அழகாக எழுதிடலாம் நான் கரெக்டாக ஃப்ரைடே அனுப்புவேன் வெள்ளிக்கிழமை அனுப்புவேன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ்க்கு டீட்டெயில வெள்ளிக்கிழமை அனுப்புவேன் வெள்ளிக்கிழமை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் டீட்டெயில் போடுவேன் facebook.com/sundarmanidasan போட்டுட்டு அது கீழேயே ப்ரேயர்ஸ் என்ன போடுவேன் இந்த வாரம் ப்ரேயர் என்ன அது ஒரு மெசேஜ் வரும்பா அதுக்கு கீழேயே இந்த ப்ரேயர்ஸோட இன்ஃபர்மேஷன் வரும் ஓகேவா கரெக்ட் அதனால இந்த வாட்ஸ்அப் இதுக்கு மாத்திரம் பாருங்க ஃப்ரைடே மாத்திரம் ஒரு ஈவினிங் போல அனுப்புவேன் 7 o'clock அப்புறம் அனுப்புவேன் ஓகேவா இப்போ நல்லா ஷார்ப்பாக கவனிங்க சொல்லிடலாம் संसारे कूपे पतितो अद्यगाधे मोहान्तपूर्णे विषयापिदप्ते ஆன்லைன் இருக்கவங்களுக்கு கோவிந்த தாமோதர சோஸ்டம் படிக்கிறோம் கோவிந்த தாமோதர சோஸ்டம் வந்து ராஜகில்பாக்கம் bblogsspot.com வந்து பிரேயர் செட் 2 அதுல வந்து கோவிந்த தாமோதர அஷ்டகம் சொல்லியிருக்கோம் அதுல வந்து வருது இது ஓகேவா இது வந்து இந்த புக்ல பகவத்கீதை கிடையாது இது வந்து பிரேயர் மாத்திரம் தனியா வரும் இது வந்து இந்த வெப்சைட்ல ராஜகில்பாக்கம் bblogsspot.com போயினா பிரேயர் செட் 2ல வரும் ஓகேவா அடுத்த வாட்டி என்ன பண்ணா வாட்ஸ்அப்ல நோட் பண்ணிக்கணும் ஓகேவா करावलंबम मम देहि विष्णु गोविंद दामोदर माधवेति संसारे गोपे पतितोऽद्यगाधे संसारे गोपे पतितो अद्यगाधे मोहान्तपूर्णे विषयापिदप्ते मोहान्त 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 मोह इल्यूशन அதுக்கு ஃப்ரண்ட்ல வர லாஸ்ட் வேர்ட் என்னது ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் अद्यगाते अद्यगाते अद्यगाते
ஆமா. மோகாந்தபூனே விஷயாபிதப்தே கராவலம்பம் மம தேஹி விஷ்ணு கோவிந்த தாமோதர மாதவேதி சாரே கூபே பதினோதயாதே மோகாந்தபூனே விஷயாபிதப்தே சாரே கூபே பதினோதயாதே மோகாந்தபூனே விஷயாபிதப்தே கராவலம்பம் மம தேஹி விஷ்ணு கோவிந்த தாமோதர மாதவேதி संसारे गोपे पतिनोदयादे मोहान्दपूने विषयाभिधत्ते करावलम्बं मम देहि विष्णु गोविन्द दामोदर माधवेति करा कारा इल्ल करावलम्बम करावलम्बं मम देहि विष्णु गोविन्द दामोदर माधवेति என்ன ஸ்லோகம் இல்ல எத்தனை ஸ்லோகம் இது 50வது ஸ்லோகம் கோவிந்தநாம ஸ்லோகம் 50 53 ஓகேவா அதுல இருக்காது நம்பர் கிடையாது இல்ல நம்பர் இருக்காதுல்ல கோபாலம் ஸ்ரீதர ரூப சிந்தோ லோகேஷ நாராயண தீனபந்தோ உச்சஸ்ரவைஸ் त्वं वद सवदैव उच्चश्रवैस्त्वं वद सवदैव उच्चस्रवैस्त्वं वद सवदैव गोविन्द दामोदर माधवेति गोपालवंशीधर रूप सिन्धो लोकेश नारायण दीनबन्धो लोकेश नारायण दीनबन्धो उच्चस्रवैस्त्वं वद सवदैव गोविन्द दामोदर माधवेति उच्चस्रवैस् तवं वद सवदैव ओके उच्चस्रवैस् तवं वद सवदैव ஆமா லார்ட் ஆஃப் ஆல் சர்வ தெய்வம் எல்லாத்துக்குமே தெய்வம் ஓகே தீனபந்தனா அது போர் ஹெல்பிங் ஆஃப் போர் உதவி செய்யறது ஏழைகளுக்கு அவன் தான் அடைக்கலம் இருக்கா தீனபந்த பையா அந்த ஸ்டோரி அதான் தீனபந்த ஓகே முதல்ல படிக்கலாம் संसारे गोपे वदिनोदगाधे मोहान्दपूने विषयाभिधत्ते वदिनोदगाधे मोहान्दपूने विषयाभिधत्ते करावलम्बं मम देहि विष्णु गोविन्द दामोदर माधवेति करावलम्बं मम देहि विष्णु गोविन्द दामोदर माधवेति यार படிக்கிறாங்க இந்த ஸ்லோகா படிச்சியா अद्य गाते ஆமா சரி படி ஆத்தி படி கொஞ்ச நேரம் படிச்சுக்கோ சரியா கத்தி படி सारे गोपे पतिनोदगाधे मोहान्दपूने विधत्ते मोहान्दपूने विषयाभिधत्ते करावलम्बं मम देहि विष्णु गोविन्द दामोदर माधवेति पढ़ी कूपे पतितो अद्य गाते संसारे गोपे पतिनोदगाधे मोहान्दपूने विषयाभिधत्ते करावलम्बं
கோவிந்த தாமோதர மாதவேதி. இது படிக்கிற அடுத்து படிக்கலாமா? நான் படிக்கிறேன். இது படிக்கிறியா? சரி, அடுத்து மிச்சவங்களை அடுத்த சான்ஸ். ஓகே, அடுத்த பாட்டு. சாரே கூபே பதிதோ அத்யகாதே சம்சாரே கோபே பதிதோ அத்யகாதே மோகாந்த பூனே விஷயாப்தி பத்தே மோகாந்த பூனே விஷயாபிதக்தே கராவலம்பம் மம தேஹி விஷ்ணு அராவலம்பம் மம தேஹி விஷ்ணு கோவிந்த தாமோதர மாதவேதி. கோவிந்த தாமோதர மாதவேதி. என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோ என்னன்னா, ஐ எம் ஃபாலோயிங் டு டீப் டார்க் வெல் ஆஃப் மெட்டீரியல். இந்த உலகம் வந்து பௌதிக உலகம் எப்படியா? டார்க் வெல். கிணறு இருக்கு இல்லையா, கிணறு ஓப்பன் கிணறுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மேல எதுவுமே போட்டுக்க மாட்டான். பெரிய கிணறா இருக்கும், எட்டி பார்த்தா விழுந்துருவான். அந்த மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கும் அந்த செவரு. பெருசா செவரு தானே விழ மாட்டாங்க பசங்க, குட்டி பசங்கள்லாம். குட்டியா இருந்த செவரு தான் இருக்கு, காலுக்கு இவ்வளவுதான் இருக்கு. அப்ப என்ன, நடக்கும்போது விழுந்துருவாங்கல்ல கிணறுக்குள்ள. அந்த கிணறு எப்படி இருக்குன்னா ரொம்ப டார்க்கா இருக்கும், ரொம்ப டீப்பா இருக்கு, இருட்டா இருக்கு, உள்ள என்ன இருக்குன்னே தெரியல. அதுல விழுந்தா எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். அவங்க சத்தம் கேட்குமா? கீழே இருந்து மேல கத்தலாம் கேட்குமா சத்தம்? கேட்கவே செய்யாது, கேட்கவே செய்யாது. ரொம்ப டீப்பான கிணறு, பயங்கர டார்க் வெல்லு. யாரு வருவா அந்த சைட்ல? யோசிச்சு பாரு. ஒரு காட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கிணறு இருக்கு, ஓகே, டார்க் வெல். அதுல வந்து என்ன ஆகும்? நம்ம தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அந்த மாதிரிதான் இந்த பௌதிக உலகம். இந்த பௌதிக உலகமும் எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, டீப் டார்க் வெல். அதுல நம்ம விழுந்துட்டோம். இதுல எது நம்மளை பைண்ட் பண்ணியிருக்கான்? இல்லூஷன். ஃபுல்லா அறியாமை தான், ஃபுல்லா எங்க பார்த்தாலும் மாயா, பிளைண்ட் இக்னோரன்ஸ். இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிருக்கு? கட்டி போட்டுருக்கு. ஃபுல் ஆஃப் இல்லூஷன், இக்னோரன்ஸ். அந்த கிணறு எப்படி இருக்கான்? எல்லாம் மாயா, பார்க்கறதெல்லாம் மாயா, ஃபுல்லா அறியாமை. இதுதான் இருக்கும். அண்ட் ஐ எம் டார்மெண்டட் பை சென்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து என்னுடைய புலன்களை வந்து திருப்திப்படுறதுக்காக என்ன பண்றேன்? நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனா புலன்கள் நம்ம திருப்தி பண்ண முடியுதா? அது டிமாண்ட்ஸ் மோர் இல்லையா? நிறைய கேட்டுட்டே இருக்கு. ஆனா புலன்கள் திருப்தி ஆயிடுச்சா? அப்படி புலன்கள் திருப்தி ஆனா ரொம்ப வயசானவங்க கூட என்ன ஆகணும்? இப்ப வந்து எந்த விதமான நெசசிட்டி கிடையாது அப்படின்னா யாராவது வேலை பார்ப்பாங்களா? அவனுக்கு நெசசிட்டியே கிடையாது. ஹி இஸ் a free bird அப்படின்னா அவர் கடுமையா உழைப்பாரா? ஆபீஸ் போய் எக்கனாமிக்கே டெவலப்பே ஆகாது. எல்லாருமே எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா எக்கானமி டெவலப்பே ஆகாது. ஏன்னா வந்து there is some necessity. என்ன நெசசிட்டி அதுல? கரெக்ட். அவங்க புலன்களை வந்து திருப்தி பண்ணணும்னு. இப்ப என்னுடைய புலன்களை திருப்தி பண்ணணும், என் ஒய்ஃபு, குழந்தைங்க, அப்புறம் என் மாமனா மாமியார், எங்க அம்மா அப்பா, இப்படி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா? இவங்க புலன்கள்லாம் திருப்தி பண்ணணும்னு சொன்ன உடனே என்ன ஆகுது? அங்க there is a necessity create. அதனால என்ன பண்றாங்க? எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஓகே, எதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க? ஆனா சென்ஸ் என்ஜாய் ஆயிடுச்சா? சென்ஸ் என்ஜாய் ஆயிடுச்சா இல்லையா? ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஃப்ரஸ்ட்ரேட்னா ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஓகே, அதனால ஐ எம் டார்மெண்டட் பை சென்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த மாதிரி பலன்களை திருப்தி பண்ண ட்ரை பண்ணி கடைசி என்ன ஆயிடுறேன்? நானு ஃப்ரஸ்ட்ரேட், ஏமாற்றம் ஆயிடுறேன். அதுக்கு சத்தம் கொடுக்க கூடாது, சாகனா பக்கத்துல இருந்து சொல்லணும். ஓகே, சோ ஏமாற்றம் ஆயிடுதா இல்லையா? அப்ப என்ன ஆயிடுச்சு? டார்மெண்ட்னா புரியுதா? டார்மெண்ட்னா அப்படியே இப்ப படுத்துவாங்கன்னு சொன்னாங்கல்ல, ரொம்ப தாங்க முடியாத துயரம், டார்மெண்டட், எரிச்சல். அதுதான் டார்மெண்ட். ஐ எம் டார்மெண்ட் பை சென்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த மாதிரி புலங்களை திருப்தி பண்ணி ஏமாற்றம் வந்து கடைசியில வந்து நான் வந்து ரொம்ப நொந்து போயிட்டேன். டார்மெண்ட் நொந்து போறேன். ஓகே, ரொம்ப நொந்து போயிட்டேன். ஆனா எது விடுவிக்குமா? அது இந்த வந்து ஆத்தர் என்ன சொல்றாங்க? லார்ட் விஷ்ணு, கோவிந்தா, தாமோதரா, மாதவா, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, எனக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி என்னைய அந்த டார்க் வெளில இருந்து தூக்கி விடுங்க. யாராவது தூக்கி விட்டுதானே வர முடியும்? நம்மளே வழி வர முடியுமா டார்க் வெளில இருந்து? ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எங்க இருக்கான்னு லொகேட் பண்ணி தூக்கி விடணும்ல. அது யார ஹெல்ப் கேட்கிறாருன்னா லார்ட் விஷ்ணு, கோவிந்தா, தாமோதரா, மாதவா. இதெல்லாம் யாருடைய பேரு? கிருஷ்ணருக்கு மல்டிபிள் இன்ஃபினைட் நேம்ஸ் இருக்கு இல்லையா? இல்ல அதுவும் ஒரு பேர்லாம். இதுதான் இந்த ஸ்லோகம் அர்த்தம். இப்ப அடுத்து யார் படிக்கலையோ அவங்க படிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் படிக்கலையோ அவங்களாம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹரி படிக்கணுமா? அடுத்தது கோபால். ஹரி.
गोपाल वंशीधर रूप सिंधु लोकेश नारायण दीनबन्धु लोकेश नारायण दीनबन्धु उच्चाश्रवैस्त्वं वद सर्वदैव गोविन्द दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति शीलिशाम हानि आशीर्वाद पढ़ेंगे ना हाँ गोपाल वंशीधर रूप सिंधु गोपाल वंशीधर रूप सिंधु लोकेश नारायण दीनबन्धु लोकेश नारायण दीनबन्धु उच्चस्वरैस्त्वं वद सर्वदैव उच्चाश्रवैस्त्वं सर्वदैव गोविन्द दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति संतोषம் ஐயப்பன் சேர்த்து படிங்க சரியா गोपाल वंशीधर रूप सिंधु गोपाल वंशीधर रूप सिंधु लोकेश नारायण दीनबन्धु लोकेश नारायण दीनबन्धु उच्चस्रवैस्त्वं वद सर्वदैव उच्चाश्रवैस्त्वं वद सर्वदैव गोविन्द दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति நீங்க என்ன படிங்க அதே ஸ்லோகம் தான் प्रभुजी அது ஹார गोपाल वंशीधर ರೂಪ ಸಿಂಧು ರೂಪ ಸಿಂಧು रूप सिंधु ஸ்ரீதர ரூப சிந்து வம்சி ஸ்ரீதர இல்ல என்ன சொல்றானா கோபால வம்சி தர ஹரன் இருக்குல ஹர கிடையாது தர வம்சிதர டிஏ சேர்க்காம டிஏ அதோட சேர்த்து சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது வம்சிதர ஓகேவா गोपाल वंशीधर रूप सिंधु गोपाल वंशीधर रूप सिंधु लोकेश नारायण दीनबन्धु लोकेश नारायण दीनबन्धु उच्चस्वरैस्त्वं वद सर्वदैव उच्चाश्रवैस्त्वं वद सर्वदैव गोविन्द दामोदर माधवेति गोविंद दामोदर माधवेति என்ன சொல்றாங்கன்னா you should always and everywhere loudly chant எப்பவுமே நல்லா கத்தி chant பண்ணணுமா chantingனா புரியல வாய் விட்டு சொல்லணும் என்ன சொல்லணுமா கோபாலா வம்சிதரா இது ஆத்தர் சொல்றது ஓகே ஓ ஓஷன் ஆஃப் பியூட்டி லார்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் நாராயணா ஃப்ரெண்ட் ஆஃப் தி பவர் தீனபந்து கோவிந்தா தாமோதரா மாதவா இப்படி இந்த பேரை மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கணுமா எதுக்காக இப்படி சொல்லிட்டே இருக்கணும் மாத்தி மாத்தி பேரை இந்த டார்கஸ்ட் இதுல இருந்து வெளியில இருந்து வரலாம் வேற என்ன ஆன்சர் நிறைய ஆன்சர் இருக்குல்ல எதுக்காக பேரை மாத்தி மாத்தி சொன்னாலும் என்ன ஆகும் கிருஷ்ணாவோட பேரை அவரோட ஆக்டிவிட்டிஸை வந்து மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கு என்ன ஆகும் நமக்கு உனக்கு சொல்லி அது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன் ஹாப்பினஸ் கிடைக்கும் வேற என்ன பாயிண்ட்ஸ் இல்லூஷன் வெளியே வரலாம் அப்புறம் the four problems விட்டு 4 ப்ராப்ளம்ஸ் வெளியே வந்துடலாம் லட்சுமி மாதா எழுந்து போட்டாங்க பார்த்துக்கோங்க ஐயப்பன் உனக்கு என்ன தோணுது நாராயணா சொல்றாருல்ல ஆத்தா சொல்றாங்க கோபாலா வம்சிதரா நாராயணா தீனபந்து கோவிந்தா தாமோதரா மாதவான்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்குது என்ன ஹெல்ப் சிச்சுவேஷன்ல சிச்சுவேஷன் என்ன ஹெல்ப் ஆகுது ஓகே ஓகே அதுவும் ஓகே எதுவுமே தவறான ஆன்சர் கிடையாது போல்டா பேசுறது நான் இப்ப நான் சொல்லட்டுமா அக்ஷய மாதாஜி Krishna says we can be purified. We can be purified. அக்ஷய மாதாஜி போட்டுருக்காங்க வெரி குட் கோலம் தான் போக சான்ஸ் கிடைக்கும் சரி பேசக்கூடாது அவன் கவுனி கிளாஸ்க்கு வந்தா ஒன்றும் உட்காரக்கூடாது சொல்லுது புரிஞ்சுதா கோவிட் ரீசன் இதுவும் ரீசன் ஓகே இதுதான் மெயின் ரீசன் அது ரீசன் அதனால நான் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி ஹரியோட நேமை சொல்றதுனால என்ன ஆகும்னா நமக்கு ஆங்ஸைட்டி இருக்கிற தேவையில்லாத கவலைகள் ஆங்ஸைட்டி கேர் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம விடுபட்டுருவோம் அதுலேருந்து நிம்மதியான வாழ்க்கை முதல்ல கிடைக்கும் அந்த ஆங்ஸைட்டிலேருந்து விடுபட்டுருவோம் ஆங்ஸைட்டி யாருக்கு ரொம்ப இருக்குன்னா இந்த மாதிரி சென்சஸை ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல இந்த மாதிரி இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு இந்த பொருட்களை வந்து நிறைய நுகரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும் ஆங்ஸைட்டி ஆங்ஸைட்டினா தெரியாதா டிசைர் மட்டும் கிடையாது ஆங்ஸைட்டினா என்ன
ஐயோ நம்ம விட்டு போயிடுமா, அது ஒரு ஆங்ஸைட்டி. இப்ப என்ன ஆகும், இவ்வளவு சொத்து சேர்த்துட்டேன், என் பையனே என் சொத்தெல்லாம் எடுத்துருவானா, இப்ப பயம், ஆங்ஸைட்டி அது பில்ட் ஆகிட்டே இருக்கும். நிறைய சென்ஸ் என்ஜாய்மெண்ட் யார் பண்றாங்களோ அவங்ககிட்ட என்ன டிராபேக் இருக்கும், ஆங்ஸைட்டி, கேர். இதுல இருந்து விடுபடவே முடியாது. யார் ஒருத்தர் ஹரியோட நேம திருப்பி சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி எல்லாம் போயிடும். ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆயிடும். ஸ்ட்ரெஸ் சொல்றாங்களா, அதான் அது. ஸ்வேதா மேத்தேஜஸ் போட்டிருக்காங்க. They will be pleased by Krishna. அதுக்கு ஆன்சர் மூவிங் டுவர்ட்ஸ் கிருஷ்ணா. மூவிங் டுவர்ட்ஸ் கிருஷ்ணா. அது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இருக்கிற அழுக்கெல்லாம் அழிக்கிறோம். அது வந்து இந்த ஸ்டெப்ஸ். ஸ்டேஜஸ் வந்து anger will go. கோவம் வந்து போயிடும் நமக்கு. கோவம் இருந்தா என்ன பிரச்சனை பாருங்க, நிறைய பிரச்சனை வருது கோவம் தான். நம்மளால கோவத்தை கட்டுப்படுத்தவங்களா என்ன ஆகணும், நமக்கு ரொம்ப பிரியமானவங்களே அடிக்கிறோம், கரெக்டா இல்லையா. அதனால கோவத்தை வந்து நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கட்டுப்படுத்த முடியாது. அது என்ன பண்ணணும், இந்த ஹரியோட நேம திருப்பி சொல்றது மூலமா நமக்கு கோவம் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிடும். இவ்வளவு பெனிஃபிஷியல் ப்ராசஸ யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்றவங்க எப்படி இருப்பாங்க, நிச்சயமா முட்டாளா இருப்பாங்க. இவ்வளவு தூரம் நமக்கு தெரியுது, இந்த ப்ராசஸ் நல்லா இருக்குன்னு தெரியுது. இந்த ஹரி நேம் சொல்றதுனால நமக்கு ஏதாவது காசு செலவாகுதா, ஆங்ஸைட்டி குறையுதா, ஸ்ட்ரெஸ்ல ரிலீவ் ஆகுமா? வேற வழியில வந்து இந்த கோவத்தை அடக்கவே முடியாது. நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் நம்மளால கோவத்தை அடக்க முடியாது. அந்த கோவத்தை அடக்கக்கூடிய, ஆங்ஸைட்டி அடக்கக்கூடிய மருந்து வந்து இந்த ஆத்தர் சொன்ன மாதிரி, இது வந்து பில்வ மங்காலா தாக்கூர் சொன்னது இல்லையா, அவங்க சொன்ன மாதிரி திருப்பி இந்த டிஃப்ரெண்ட் நேம்ஸ் சேன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த கலியுகத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றாங்க, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. அதனால நம்ம ஹரே கிருஷ்ணா சேன் பண்றோம். இந்த ஹரே கிருஷ்ண அர்த்தம் என்னன்னா, ஹரே கிருஷ்ணா ராமா, உங்களுடைய பக்தி சேவையில என்னை ஈடுபடுத்துங்க. அதனால பக்தி சேவை வந்து நம்ம இந்த மாதிரி கேமரா முன்னால பேசுறது மாத்திரம் பக்தி சேவை கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா கேமரா பின்னால இருக்கிறது யாரு, நிறைய பேர் கேக்குறாங்க இல்லையா. அது நீங்க எல்லாம் கேமரா வந்தீங்கல்ல, ஒருத்தர் கேமரா பிடிச்சாங்க, அவங்க கேமரா வந்தாங்களா, வரல, சாதாரண வரவே இல்லை இல்லையா. அதுவும் பக்தி சேவை தான். நம்ம பேரு வரலானாலும் அது பக்தி சேவை தான், நம்ம பேஸ் தெரியலனாலும் அது பக்தி சேவை தான். புரிஞ்சுதா? பக்தி சேவை யாருக்கு பண்றோம், பகவானுக்காக பண்றோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பகவத்கீதை ஸ்லோகம் 4.2 போறோம். எல்லாம் எடுத்தாச்சா? காஃபி படிக்கிறியா? ஸ்லோகம் படிக்கிறியா? ஏவம் பரம்பரா. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்வயோ விதுஹ இஹ மகதா சாகாலேன இக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. படிச்சிருவியா? ஏவம் பரம்பரா பிராப்தம் ராஜஸ்வயோ இமம் ராஜஸ்வயோ விதுஹ சாகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. ஹரி ஏவம் பரம்பரா பிராப்தம் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்வயோ விதுஹ சாகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. ஏவம் பரம்பரா பிராப்தம் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்வயோ விதுஹ இமம் ராஜஸ்வயோ விதுஹ சகாலேன ஹயா மகதா சாகாலேனைக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா யோகோ நஷ்ட பரந்தபா. ஷீனிஷாவும் இவங்க சேர்ந்து படி, நீங்க சேர்ந்து படிங்க. படிச்சிருவியா? சேர்ந்து படிங்க. நீ உன் புக்கை படிக்க, அவன் புக் படிப்பா. ஓகேவா? சேர்ந்து படிங்க. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்வயோ விதுஹ சாகாலேனைக மகதா
யோகோ நஷ்ட பரந்தபா. சூப்பர். ஓகே, இப்போ இந்த மெடிடேஷன் படிக்கலாம். ஓகேவா? ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்வயோ விதுः சகாலேனைகமகதா யோகோ நஷ்ட பரந்தபா. அர்த்தம் படி, அர்த்தம் படி. This supreme science was thus received through the chain of disciple succession. And the saintly kings understood it in that way. But in course of time, this succession was broken, and therefore the science as it is appears to be lost. ஓகே, யாரெல்லாம் இஷ்டம் படிக்கலாம், சேர்ந்தே படிச்சிடலாம். என்னது அது சேர்ந்தே படிக்கணும். ஓகேவா? நீங்க டைம் கிடையாது, இப்போ கதைக்கு போக முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய யாரெல்லாம் படிக்கிறீங்க சேர்ந்து படிச்சிடலாம். ஒரு வாரம் ஒருத்தர் வச்சு. ஆமா, இல்ல சேர்ந்து கூட படிச்சிடலாம். ஏன்னா இல்லை எல்லாம் எல்லா டைமும் எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. சேர்ந்து படிச்சாலும் தவறு கிடையாது. ஒருத்தர் ரீல் பண்ணணும், மற்றவங்களாம் சேர்ந்து படிச்சிடலாம். இன்னைக்கு சந்தோஷ் படிச்சிட்டான், அடுத்த வாரம் நீ அப்படி மாதிரி படிச்சுக்கலாம். ஓகே ஓகே, என்ன புரிஞ்சுது? எல்லாம் படிச்சா என்ன புரிஞ்சுது? படிக்கணும் ஆசையா இருக்கலாம். குரு பரம்பரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. ஓகே, இந்த நாலேஜ் எப்படி இருக்கு இல்லையா? இந்த ஆன்மீக அறிவு வந்து இட் இஸ் ரிசீவ்டு த்ரூ த செயின் ஆஃப் டிசைபிளிக் சக்சஷன். அந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த செயின் பிரேக் ஆகாது. அந்த செயின் ஆஃப் டிசைபிளிக் செக்ஷன்ல வந்து அது குரு பரம்பரையில வந்து இந்த அறிவு வந்து சுப்ரீம் சயின்ஸ். ஓகே, இந்த அறிவு உன்னத அறிவு வந்து பாஸ் பண்ணப்படுது. இது யாருக்காக இந்த அறிவு சொன்னாங்க? அதுல பர்பட் என்ன போட்டிருக்கு? செயின்ட்லி கிங்ஸ், ராஜ ரிஷி. கரெக்டா இல்லையா? ராஜ ரிஷி இருக்கா பாருங்க, செயின்ட்லி கிங்ஸ். அந்த ராஜ ரிஷிக்காக சொல்றாங்களாம். the saintly kings understood it in that way. எதுக்காக ராஜனை சொல்லணும்? மேனேஜ் பண்றாங்க இல்லையா? so all the kings need to have this knowledge. all the kings need to have the பகவத் கீதா knowledge. ஏன்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க. புரியுதா ஐயப்பன்? அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க, எல்லாரையும் மேனேஜ் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து நிச்சயமா இந்த அறிவு தேவைப்படுது. எந்த அறிவு தேவைப்படுது? பகவத்கீதா. சோ பகவத்கீதா உடனே எல்லாம் என்ன நினைச்சக்கூடாது, இதெல்லாம் வந்து வயசான காலத்துல எப்பயோ உட்காந்து படிக்கணும், அப்படி கிடையாது. ஓகே, இது வந்து யங் ஜெனரேஷன்ல ஒரு 5 வயசுல இந்த நாலேஜ் கொடுத்துடணும்னு சொல்லி பிரகலாத் மகாராஜ் சொல்றாங்க. காமார ஆச்சரியன் பிராகியோ தர்மான் பாவதானிகா துர்லப மானுசம் ஜன்மா ததபியந்தரும் மத்ததம். 5 வயசு கௌமார பருவத்திலே வந்து இந்த நாலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். எல்லாருக்கும் இந்த ரூம்ல 5 வயசு மேலதானே அது ரெண்டா இல்லையா? எல்லாருமே தீவிரமா படிக்கணும். ஓகே, 5 ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அதனால அது வந்து ரொம்ப உன்னதமான ஒரு சயின்ஸ். இந்த சயின்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா போக போக வந்து இது பிரேக் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணாருன்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து அந்த போர்க்களத்துல சொல்லி அர்ஜுனனை ஒரு முட்டாளாக்கி இந்த பகவத்கீதையை வந்து பேசி நமக்கெல்லாம் வந்து சொல்லித்தராரு. ஓகே, எப்படி வந்து ஒரு வீட்டுல வந்து மாமியார் மருமகள் மகள், மாமியார் மருமகள் மகள், புரிஞ்சுதா? மதர் இல்லா டாட்டர் இல்லா. ஓகே, டாட்டர் இல்லா மதர். ஓகே, ஸோ இது 3 பேர் இருக்காங்கல்ல. இது வந்து மாமியார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய மருமகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக யாரை திட்டுவாங்க? மகளை திட்டுவாங்க. புரிஞ்சுதா இல்லையா? டைரக்டா மருமகளை கூட்டு திட்ட மாட்டாங்க. யாரை திட்டுவாங்க? ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்கல்ல. ஏன்னா டாக்டரை திட்டுறதுக்கு வந்து உரிமை இருக்கு அம்மாவுக்கு. கரெக்டா? மருமகளை திட்டினா மருமகள் என்ன பண்ணுவா? வீட்டு விட்டு போயிருவாங்களா இல்லையா? நான் வீட்டு விட்டு காலி பண்றேன் போங்க, ஒரு 2 மாசம் இருந்துட்டு அப்புறம் நான் வரேன். 2 மாசம் வீட்டுக்கு வந்து உட்காந்துருவாங்க. அம்மா திட்டினா அப்படி பண்றாங்களா என்ன? அம்மா என்ன திட்டுறாங்க, அப்ப நான் வீட்டு விட்டு கிளம்புறேன்னு சொல்றாங்க. மகள் பண்ண மாட்டாங்க. எந்த வீட்டுல பண்றாங்க? எவ்வளவு திட்டுறாங்க அம்மா. மாமியார் 2 வட்டம் திட்டினோடனே இது என்ன மாமியார், இது என்ன வீடு, நான் எனக்கு முடியும், நான் வேலை பார்க்கறேன், நான் வீட்டை விட்டு வெளியே வரேன். பண்றாங்களா இல்லையா? அப்ப என்னன்னா மகளை திட்டி சொல்லித்தராங்க. யார் சொல்லித்தரா? மாமியார். அதே மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்றா, தனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பனான அர்ஜுனனை வந்து ஒரு முட்டாளாக்கி அவனுக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் நாலேஜ் சொல்லித்தராரு. யாருக்காக சொல்லித்தராரு? ஓகே, இதுல எக்ஸாம்பிள் நம்ம பொருத்திக்கணும். ஓகே, மாமியார் மகள் மருமகள், கிருஷ்ணர் அர்ஜுனர் நம்ம.
ஓகே, நமக்காக தான் இந்த பகவத்கீதை சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த செயின்லி கிங்ஸ் வந்து இப்படி அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டாங்க. அந்த சக்சஸ் இருக்கு இல்லையா, அந்த டிசைபிள்ஸ் அது வந்து கட் ஆயிடுச்சு. கட் ஆனதுனால இது வந்து இந்த நாலேஜே கிடைக்காம பண்ணனால திருப்பி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, அர்ஜுனாக ஆரம்பிக்கிறார். அதனால அர்ஜுனோட எங்க பரம்பரை வந்து யோசிக்க கூடாது. அர்ஜுனாங்க அந்த போர்க்களத்துல சொன்னாரு. அதை யாரெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க? சஞ்சய் பார்த்தாரா? சஞ்சய் யாருடைய அருணால பாக்குறாரு? வியாசதேவன். சோ வியாசதேவன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பரம்பரை. ஓகே, வியாசதேவர் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர்ட்ட இருந்து அந்த நாலேஜ் கிடைச்சிக்கிறாரு. நாரத முனி வியாசதேவனோட குரு. ஓகே, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா பிரம்மா கிட்ட சொல்றாங்க. பிரம்மா வந்து தன்னுடைய பையன் யாரு? நாரதா சொல்றாரு. நாரதர் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்க நாரதர். ஓகே, அதுல இந்த டேல ஒரு பிரம்மாவோட டேல நிறைய யுகம் வருது, நான் சொல்லியிருக்கேன்ல. அந்த இந்த யுகத்துல வந்து வியாசதேவர் டிசிப்ளின் வர்றாரு. அந்த வியாசதேவர் டிசிப்ளின் யாரு? மத்வாச்சாரியர். இப்படி நம்ம பரம்பரை வந்து கண்டிப்பா. ஓகேவா? கிருஷ்ணர் தான் ஸ்டார்டிங். அதுக்கு வந்து யாரு? பிரம்மா. ஆமா, பிரம்மா மத்வ கௌடிய சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம். ஓகே, ஸ்டோரி போயிடலாமா? எது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல பாஸ்ட் டைம் ஸ்டோரிக்கு பாஸ்ட் டைம். சாரி, இது வந்து கிருஷ்ணாவை வந்து திருப்தி பார்த்தா எல்லாருமே திருப்தி ஆயிடுவாங்கிறது தான் இந்த பாஸ்ட் டைம். ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் இருக்கு பாகவத்துல. யதா தரோர் மூல விசேஷனேன திருப்தந்தி தஸ்கந்தா புஜா உபசாகா பிராணோபஹாரச்ச யதேந்திரியானாம் ததைவ சர்வாகம் அச்சுதேஜ்யா. எப்படி வந்து ட்ரீல தண்ணி ஊத்துனா அந்த ஹோல் ட்ரீக்கே நரிஷ்மெண்ட் போயிருந்தோம். அது தண்டு, லீவ்ஸ், ரூட்ஸ், பிரான்சஸ், ரூட்டுக்கு தண்ணி விட்டு எல்லா இடமும் போயிடல. அந்த மாதிரி எப்படி வந்து நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு போட்டோம்னா எல்லா உறுப்புகளும் நல்லா என்லிவன் சக்தி வந்ததோ எல்லாம் தைத்தியம் சாப்பாடு போட மாட்டோம். ஓகே, வயிற்றுக்கு போட்டோம்னா வயிறு திருப்தியானோட எல்லா விதமான உறுப்புகளும் நல்லா என்லிவன் ஆயிடுது. இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பக்தி சேவை பண்ணோம்னா எல்லா விதமான டெமிகாட்ஸும் எல்லா விதமான லிவிங் என்டிட்டும் திருப்தி ஆயிடுவாங்க. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இது வந்து பாகவதத்துல வந்து நாலாவது கேண்டோல 31வது சாப்டர்ல 14வது ஸ்லோகத்தை சொல்றாங்க. ஓகே, 14. ஓகே, இது பாகவதங்கிறது அடுத்தது. பகவத்கீதை படிச்சு முடிச்ச உடனே பாகவதம் வாங்கணும். இங்க ஒரு பாகவதம் புக் இருக்கு பாரு. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் காண்டோ படிக்கணும் எல்லாருமே. இப்ப வந்து சந்தோஷ் படிக்கிற அப்படி எல்லாருமே ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் காண்டோ ஆரம்பிச்சிடும். இது பகவத்கீதை முடிச்ச உடனே. ஓகேவா? துரியோதனை வந்து ஒரு வட்டம், துரியோதனை யாரும் தெரியுமா? யாரு துரியோதனன்? கிங். ஓகே, அண்ணன். பேசுங்க. கௌரவருடைய அண்ணன், எல்லா கௌரவர்களும் அண்ணன் துரியோதனன். ஓகே, திருதாசனுடைய பையன், முதல் பையன். ஓகே, சோ இப்படி வரும்போது இது வந்து துரியோதனன் என்ன பண்றான்னா ஒரு நாளைக்கு வந்து இந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா முனிவர்கள்லாம் வந்து அரண்மனைக்கு வருவாங்க. அவங்களெல்லாம் வரவேற்று அவங்கள உபசாரம் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகள்லாம் பண்ணி அவங்கள சாப்பிட சொல்லி அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து அவங்ககிட்ட உபதேசம்லாம் வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி முனிவர்கள் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி இந்த ராஜ்யத்துக்குலாம் வருவாங்க. எப்படி ராஜ்யம் நடக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்காக வருவாங்க. இந்த மாதிரி ஒரு டயத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு முனிவர் இந்த அஸ்தினாபுரத்துக்கு வராங்க. ஆமா, அவர் பேர் துர்வாச முனி. துர்வாச முனி வந்து ரொம்ப கோவம். அவர் வந்து வந்துறாரு. அவருக்கு டிசைபிள்ஸ் வந்து எவ்வளவு பேர்னா 60,000 டிசைபிள்ஸ், 60,000 டிசைபிள்ஸ். ஓகே, 60,000 டிசைபிள்ஸ் வருவாங்க. இவ்வளவு பேருக்கும் தங்கத்தை இடம் கொடுக்கணும், சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் பண்ணணும். இதான் கிங்கோட டியூட்டி. ஓகே, இது வந்து அரசனுடைய கடமை. வந்த உடனே 60,000 டிசைபிள்ஸ் துர்வாசன் பிளஸ் துர்வாசன். ஓகே, இவங்கெல்லாம் வந்த உடனே எல்லாம் வரவேற்கிறாங்க. நல்லா வாசல்ல தொளிச்சு கோலம் போட்டு இந்த சாணியிலே ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணிருப்பாங்க தெரியுமா, சஞ்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சிருக்காங்க. நல்லா கோலம் போட்டிருக்காங்க, மஞ்சள் தெளிச்சிருக்காங்க. அந்த வாழை தண்டு இருக்குல்ல அதெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. வாழைப்பூ இருக்கு. எல்லாமே ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. சிட்டி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த துர்வாச முனி வராரு. அப்ப துரியோதனன்
அது கதை எது கிடையாது. ஓகே, கதை நல்லா கவனிக்கணும். ஸோ துரியோதன் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப அவர் நல்லா சர்வ் பண்ணிட்டாரு. துர்வாச முனிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. துர்வாச முனி ஹாப்பியான என்ன பண்ணுவாரு, வரம் கொடுப்பாரு. கோவம் வந்தா சாபம் கொடுப்பாரு. இப்ப ரொம்ப இது வந்தோடனே அவர் என்ன பண்றாரு, என்ன வரம் வேணாலும் கேளு துரியோதனா, உனக்கு நான் தர்றேன். எந்த வரம் வேணாலும் கேளுன்னு சொன்ன உடனே துரியோதன் என்ன பண்ணுவான், ஆமா எந்த வரம் வேணாலும் கேளுன்றாரு. அவன் வந்து வெரி வெரி கன்னிங். துரியோதனை எப்படி ரொம்ப ரொம்ப ட்ரிக்கி ஃபெல்லோன்னு சொல்லுவாங்கல்ல. கன்னிங்னா என்ன சொல்றது தமிழ்ல? கண்டு போறது கிடையாது. கன்னிங்னா என்ன சொல்றது? சூழ்ச்சி பண்ற ஒரு கூடிய மனப்பான்மை. ஓகேவா, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கிடையாது. வெரி கன்னிங், ஜெலஸ்லாம் இருக்கும். அவன் என்ன பண்ணானா, அவனுக்கு ஒரே எய்ம் என்னன்னா, எப்படி பாண்டவர்களை வந்து நம்ம ஏமாத்தலாம் அப்படிங்கிறத அவனுடைய எய்ம். அவன் என்ன பண்றான், எனக்கு வந்து இப்போதைக்கு எதுவும் வர வேண்டாம், நான் பின்னால கேட்கறேன்னு சொல்லிடுறான் துர்வாச முனிகிட்ட. ஸோ இது மாதிரி சொன்னவொடனே சரி ரைட் ஓகே. இப்போ வந்து பாண்டவர்கள் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்ன வந்து காட்டுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி சூதெல்லாம், ஆமா சூதெல்லாம் விளையாடுறாங்க. அப்புறம் வந்து 13 years காட்டுக்கு போனோம்னா காட்டுக்கு போயிடுறாங்க. அந்த காட்டுல வச்சுட்டு வராங்க. இப்ப துரியோதன் என்ன பண்றான், இப்ப வந்து நமக்கு துர்வாச முனி வந்து ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யார் பிளான் பண்றான், துரியோதனா பிளான் பண்றான். துர்வாச முனிகிட்ட போய் சொல்றான், சார் நீங்க வந்து என் வரம் கேட்க சொன்னீங்க, கரெக்டான நேரம் வந்துச்சு, எனக்கு தயவு செய்து இந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். துரியோதனன் வந்து துர்வாச முனி கேட்கிறான், என்ன வரம் வேணும்னு கேட்கிறான் துர்வாச முனி. அவன் சொல்றான், நீங்க வந்து பாண்டவர்கள்ட்ட இப்ப போகணும், நீங்க போயிட்டு உங்க 60,000 டிசைபிள்ஸையும் கூட்டு போயிட்டு எப்ப போகணுமா, நீங்க திரௌபதி சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்க போகணும், போய் நீங்க வந்து அங்க போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. யாரு கதை சொல்லுங்க, இந்த கதையெல்லாம் நீங்க சொன்னீங்கனாலே நீங்க வந்து யூ ஆர் நாட் ரெடி டு லிசன். யாரு தனக்கு தெரியும் நினைச்சிட்டானோ, ஒரு இடத்துல வந்து ஒரு மியூசிக் இது கூட இருக்கு, ஒரு மியூசிக் வாத்தியார் இருந்தாங்க. அந்த மியூசிக் வாத்தியார்ட்ட எல்லாம் படிக்க போறாங்க. படிக்க போகும்போது எல்லாருக்கும் ஃபீஸ் வந்து எவ்வளவு போட்டிருக்காரு, 300 ரூபாய் போட்டிருக்காரு. ஓகே, அதுல ஒருத்தன் வர்றான், உனக்கு என்ன தெரியும் மியூசிக் கேட்கிறாரு. எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு சொல்றான். சொல்றாரு, ஓகே உனக்கு வந்து 600 ரூபாய் ஃபீஸ். என்ன சார் அநியாயமா இருக்கு, எனக்கு மியூசிக் தெரியும், எனக்கு 600 ரூபாய், மியூசிக் தெரியாதவங்களுக்குலாம் 300 ரூபாய் போடுறீங்க, எனக்கு வந்து நீங்க அதிகமா கேட்கறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு என்ன சொல்றாரு அவர், என்ன இதையும் நம்ம சொல்லக்கூடாது, எல்லாம் லிசன் பண்ணணும், நல்லா ஷார்ப்பா லிசன் பண்ணணும். லிசன் பண்றவன் தான் முன்னேறுவான் வாழ்க்கையில, பேசிக்கிட்டே இருக்க முன்னேறவே மாட்டான். ஓகேவா, அப்ப என்னாச்சு, அது என்ன சொல்றாருன்னா, நீ வந்து என்ன பண்ற, உனக்கு தெரியும்னு நினைக்கிற, உனக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் நான் அழிக்கணும். மற்றவங்களுக்காக எஃபர்ட் ரொம்ப கம்மி. அவங்க நான் சொன்னோடனே தெரியாதுன்னு சொல்லி கை கட்டி நின்று எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. உனக்கு நீ தெரியும் நினைச்சிட்டே, உனக்கு தெரியுது அதெல்லாம் அழிக்கணும். இப்போ மனசுல அழிச்சிட்டு நான் சொல்லித்தரணும் புதுசா, கரெக்டா இல்லையா? அதனால ஒரே கருத்து தான் இருக்கும். எல்லாருமே இந்தியாவில் பிறந்த எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணனா யார், அர்ஜுனா யார், பகவத்கீதா என்னன்னு தெரியும். ஆனா அவங்க ஏன் முன்னேறல? என்ன பிரச்சனைனா, எனக்கு தெரியும். ஏற்கனவே ஃபுல்லா இருக்கிற இடத்துல பாலம் என்ன ஆகும், ஓவர்ஃப்ளோ. அந்த மாதிரி கருத்துக்களை ஏத்துக்க முடியாது. இதுதான் எனக்கு தெரியுமே, இது எனக்கு தெரியுமே, இது எனக்கு அப்ப என்ன பிரச்சனை, ஏன் சேட் பண்ண மாட்டேங்கிறேன்னா அதுதான் எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஆயிடும். ஓகே, அதனால நம்ம வந்து எப்படி இருக்கணும், கத்துக்கும் போது ஃபுல்லா ரேப்ட் அட்டென்ஷன் இருக்கணும், கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். ஓகேவா? சோ வெளில விட்ட கதையை நம்ம அந்த திரௌபதி சாப்பிடும்போது வந்து சாப்பிட்டு முடிச்சவன நீங்க போறேன்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய கண்டிங் ஃபெலோ பாருங்க அவன். அது என்ன சூட்சம்னா, அந்த அக்ஷய பாத்திரம் தான் பேரு, அன்ன பாத்திரம். அந்த பாத்திரம் வந்து சூரிய பகவான் கொடுத்ததா, அது வந்து திரௌபதியோடைய அவங்க ஆஸ்திரேலிக்காக சூரிய பகவான் கொடுத்தது. அதான் நான் சொல்றேன், எனக்கு அதுதான் நான் சொல்றேன். அந்த பாத்திரத்தை வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பாத்திரத்துல வந்து திரௌபதி கொடுத்து, அந்த பாத்திரத்துல திரௌபதி என்ன சமைக்கிறாங்களோ அது வந்து குறையாம வந்துட்டே இருக்கும். இப்படி உட்காந்து 10 பேர் வந்தாங்கன்னா 10 பேருக்கு போடலாம், 20 பேர் 20 பேருக்கு போடலாம், 1000 பேர் வந்தா 1000க்கு போடலாம், லட்சக்கணக்கில் வந்தாலும் போடலாம். ஆனா என்ன கண்டிஷன்னா திரௌபதி அம்மா மாத்திரம் சாப்பிடக்கூடாது. அவங்க சாப்பிட்டு முடிச்சு பாத்திரத்தை கழுவிட்டாங்கன்னா திருப்பி அதுல அன்னம் வராது. ஒரு நாளைக்கு அடுத்த நாள் தான் வரும். கரெக்ட், புரிஞ்சிச்சா? இந்த நுணுக்கமான விஷயம் தெரியாது, நமக்கு தெரியும் நினைச்சுன்னா அப்படியே விட்டுரும். ஓகேவா? அதனால ஃபுல்லா ரேப்ட் அட்டென்ஷன்ல கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணும்போது, அதான் துரியோதனன் என்ன சொல்றான், இந்த மாதிரி அவர் சாப்பிட்டு முடிச்சு பாத்திரத்தை கழுவிடுவாள்ல,
அதுக்கப்புறம் நீங்களும் உங்க 60,000 டிசைபிள்ஸும் நீங்க போகணும் படிச்சு. சரி இதுதான் வரமான்னு கேட்பாரு. ஆமா எனக்கு இதுதான் வேணும். எவ்வளவு வரம் இருக்கு. ஏன்னா எப்படி முன்னேறலாம் ஆன்மீகமா இதெல்லாம் கேட்கலாம் அந்த முனிவர்கிட்ட. அவர் சொல்லி தருவாரு. இதெல்லாம் விட்டு அவன் என்ன கேட்கிறான், அடுத்தவங்க எப்படி அழியணும் அப்படிங்கிறதுக்கு வர கேட்கறான். இப்ப சாபம் கொடுப்பாரு. அதை கேட்க மாட்டான். ஆமா கரெக்ட். துர்வாசமணி என்ன சொன்னார் துரியோதன்ட்ட, உனக்கு நான் வரம் கொடுக்குறேன்ட்டார். இவன் எதுக்கு வந்திருக்கான், வேற எதுக்கு வரல, அட்வைஸ் கேட்கறதுக்காக வரல. எனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா அந்த வரத்தை நீங்க கொடுங்க அப்படின்றாங்க. அது சொல்லலாம் மாட்டேன், இது தப்புடா அப்படின்னா சொல்லு, வரத்தை கொடுத்துட்டே இருப்போம். மனசுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு முட்டாள் இருக்கான். எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஏன் அம்மா அதுதான் துரியோதன ஐடியாவே. இவர் வந்து சாப்பாடு எல்லாம் போகணும், துர்வாசன் கோவப்படணும், பாண்டவர்கள் சபிக்கணும். இதுதான் இவனுடைய ஐடியா. எனக்கு வரம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அந்த பாண்டவர்கள் அழியணும். இதுதான் அவனுடைய எண்ணம். ஒரே நிமிஷம். உனக்கு முடிஞ்சுதா கொஸ்டின்? முடிஞ்சுதா இருக்கா? இல்லம்மா அவருக்கு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அவர் அங்க போய் பாண்டவர் கிட்ட கோவப்படணும்? இல்ல அது இது வந்து அவன் வரத்தை கேட்டார்ல, வரம் வந்து வரத்தை is bound by that. இப்ப பீஷ்மருக்கு தெரியும், என்ன தெரியும், இது தவறு, பாண்டவர்கள்னா கரெக்ட்னு தெரியும். அப்புறம் ஏன் சண்டை போடணும் பீஷ்மரு? is bound by the promise இல்லையா? அதே மாதிரி துர்வாசா also bound by that. அவர் தான் வாய் விட்டார். என்ன நல்லா மகிழ்ச்சியா ஆயிட்டேன், உனக்கு என்ன வர வேணாலும் தரேன் அப்படின்ட்டார். இப்ப அவன் கேட்கறான், வர கேட்கறான். இப்ப அவர் பண்ணிதான் ஆகணும். ஓகேவா? உனக்கு புரிஞ்சு அவனுக்கு அதே கொஸ்டின் தானே. சரி ஓகே. சோ இப்படி ஆன உடனே துர்வாசன் சரி ஒரு நாள் போறாரு. சரி எப்படா அதை டிசேபிளா விட்டு பாக்குறாரு, எப்ப அவங்க சாப்பிட்டு கை கழுவுறாங்களோ அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டவர்கள் காட்டுல இருக்கிறாங்க. அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. துர்வாசமணிக்கு எல்லாமே தெரியும், முக்காலமும் தெரியும் அவருக்கு. முனி வருது. ஓகே. சோ வந்து எல்லாம் கதவு தட்டுறாங்க. துர்வாசமணி வந்த உடனே எல்லாம் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. சத்திரியாஸ் இல்லையா, எல்லாம் வரவேற்கிறாங்க. அவங்களுக்கு வரவேற்று, நீங்க வந்து தயவு செய்து என்ன பண்ணுங்க, ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கீங்க, நீங்க பக்கத்திலேயே ஆறு இருக்கு, அதில் நீங்க குளிச்சுட்டு நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையானதை நாங்க அரேஞ்ச் பண்றோம்னு சொல்லிடுவாங்க. இது காடு. காட்டுல 60,000 பேருக்கு தங்கறதுக்கு இடம் வைக்கணும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அவங்களை மகிழ்ச்சியா பாத்துக்கணும். கரெக்டா இல்லையா? சத்ரியாவோட டியூட்டி அதான். சத்ரியா என்ன பண்ணணும்னா they have to protect. பாண்டவாஸ் வந்து காட்டுல இருக்காங்கன்னா ஹட்ல தானே இருப்பாங்க. ஆமா குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் அவங்க பண்ணி ஆகணும். அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுல அரேஞ்ச்மெண்ட் அவங்களுக்கு பண்ணி ஆகணும். ஓகே, இதுதான் அவங்களுடைய பொறுப்பு. சரி இப்படி பண்ண உடனே கிருஷ்ணா இப்ப போங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் குடிக்க போயிட்டாங்க. அவங்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். ஒரு 2 பேர் வந்தாலே சாப்பாடு போறது கஷ்டமா இருக்கும். இப்ப வந்து திரௌபதி வேற அந்த சாப்பிட்டுட்டு அந்த அன்னபாத்திரத்தை வந்து கழுவி வச்சுட்டாங்க. இப்ப நம்ம எப்படி இவ்வளவு பேருக்கு நம்ம உணவு வழங்க போறோம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே வருத்தமா இருக்கு. பர்ப்ளெக்ஸ் ஆயிட்டாங்க. அதான் அடுத்த கேள்வி அதான். நம்ம பர்ப்ளெக்ஸா இருக்கும்போது என்ன பண்ணணும்? நம்ம கன்ஃபியூஷனா இருக்கும்போது என்ன பண்ணணும்? அர்ஜுனருக்கு கன்ஃபியூஷன் வந்து என்ன பண்ணாரு? கிருஷ்ணன் கிடையாது, தவறு. கிருஷ்ணன் பே பண்ணி தவறு. கன்ஃபியூஷனா என்ன பண்ணும்? அர்ஜுனாவுக்கு ரொம்ப இந்த கான்டெக்ட்ல சொல்லணும். ஓகேவா? அர்ஜுனாவுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சு. என்ன பண்ணாரு அர்ஜுனா? அக்ஷய மதஞ்சி போடுறாங்களா? அர்ஜுனா என்ன பண்ணாரு? ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அம்ப கீழே போட்டான். உடனே என்ன பண்றான்? குரு எடுத்துக்கிறான். அது கரெக்டா? கரெக்டான பாயிண்ட் சொல்லல. கார்பண்ய தோஷ பகத ஸ்வபாவா ப்ரிச்சாமி தவாம் தர்ம சம்மூட சேதா யஸ்ரேயசானிதம் ப்ரிதன்மே சிஷ்யஸ்யஹம் சாதிமாத்மா பிரபண்டம். குருவை நோக்கி போகணும். எப்ப வந்து ரொம்ப பெர்ப்ளெக்சிட்டி கன்ஃபியூஷன் வருதோ அப்ப என்ன பண்ணணும்? அர்ஜுனா என்ன பண்ணாரு? குருவை வந்து ஏத்துக்கிட்டாரு. சரண்டர் டு குரு. அப்பதான் வந்து சொல்யூஷன் கிடைக்கும். நம்மளே கிருஷ்ணனை ப்ரே பண்ண முடியாது. டைரக்டா யூ கேனாட் அப்ரோச் கிருஷ்ணா. ஏன் டைரக்டா கிருஷ்ணா அப்ரோச் பண்ண முடியாது? குவாலிஃபைட் அந்த அளவுக்கு நமக்கு தெரியல இல்லையா? ஏன் அப்படி? ரியல் ரீசன் என்னன்னா, இந்த சென்சஸ் எல்லாம் பௌதிக சென்சஸ், மெட்டீரியல் சென்சஸ். அதான் ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாமவே கிராஹிவின்றி
சேவன் முகேஹி ஜுவாது ஸ்வயமேவ ஸ்பிரத்யதா. இந்த புலன்கள் மூலமா கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. அதனால நீங்க ப்ரே பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் வந்து குரு அப்ரோச் பண்ணும். குரு சொன்ன மாதிரி அந்த சேவையில் ஈடுபட்டாதான் கிருஷ்ணரை புரிய வரும். இல்ல கிருஷ்ணன் நமக்கு புரியாது. மாயாவை கிருஷ்ணன் நினைச்சுக்கணும். புரியுதா? சரி, ரைட், ஓகே. எதுல விட்டோம் கதைய? யாரு பெர்ப்ளெக்ஸ் ஆயிட்டா? யாரு ஆயிட்டா? பாண்டவாஸ். ஓகே, பாண்டவர் ஆன உடனே இப்ப வந்து கிருஷ்ணன் சொல்லிட்டார் இல்லையா, எந்த பெர்ப்ளெக்ஸாலும் ஃபர்ஸ்ட் வந்து you have to approach Guru. Through Guru you have to approach Krishna. இவங்க என்ன பண்றாங்க? பியூர் டிவோட்டிஸ்னா டைரக்டா கிருஷ்ணா திங்க் பண்ணலாம். அந்த ரூல் நமக்கு. ஓகே, பாண்டவாஸ் ஆர் பியூர் டிவோட்டிஸ். they can directly in touch with Krishna. அவங்க கிருஷ்ணன் நினைக்கிறாங்க, நினைச்சோன்னா கிருஷ்ணன் வராங்க. நம்ம கிருஷ்ணன் நினைச்சோம் வராங்களா? கிருஷ்ணர் வராங்க. எதுல வராங்க? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இருக்கா? So Krishna is there. Okay. Through Paramatma he is help. Through Paramatma will help us. ரைட்டா? ஓகே. சோ இப்படி நடந்துச்சு. கிருஷ்ணா என்ன ப்ராப்ளம் கேட்கிறாரு. இந்த மாதிரி திரௌபதி சொல்றாங்க, இந்த மாதிரி துர்வாச முனி வந்திருக்காரு, 60,000 டிசைபிள்ஸை கூட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப நாங்க உணவுக்கு என்ன பண்றது? எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு, பர்ப்ளெக்ஸ் கன்ஃபியூஷனா இருக்கு, என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டவொடனே நான் வந்து இப்ப நீ சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இந்த பெனடிக்ஷனுக்கு இருக்கு, இந்த அன்ன பாத்திரத்துல நானும் சாப்பிட்டு அந்த வனவை எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இனி இந்த அன்ன பாத்திரத்துல உணவு வரவே வராது அப்படின்னு சொல்லி சொல்றான். கிருஷ்ணா சொல்றாரு, சரி நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிச்சனுக்குள்ள போயிட்டு ஏதாவது எங்கேயாவது உணவு இருக்கான்னு பாட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். திரௌபதி போறாங்க. இல்ல இல்ல எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. எல்லாமே நான் எல்லாம் கழுவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணா போய் செக் பண்றாரு, எல்லாமே கழுவிட்டோம். அந்த பாத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது அது ஒரே ஒரு பாத்திரத்துல ஒரே ஒரு சின்ன உணவு துகள் இருக்கு. ஆமா, பருக்க. கரெக்ட். அந்த பருக்கையை எடுத்து கிருஷ்ணர் வந்து வாயில போட்டுட்டு சூப்பரா இருக்கு. ஏன்னா பக்தன் கொடுத்தா என்ன பண்ணுவார் கிருஷ்ணரு? ஏத்துப்பாரு. அது என்ன ஸ்லோகம்? பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சரி ததஹம் பக்தி உபகதம் அஸ்னாமி பிரேதாத்மனா. 9.26. பக்தர்கள் என்ன வந்து அன்பா கொடுக்குறாங்களோ அதை நான் ஏத்துப்பேன்டாரு. ஓகே, ஸோ அதை வந்து ஏத்துக்கிட்ட உடனே இப்ப ட்ரீக்கு வேர்ல தண்ணி ஊத்தா என்ன ஆகும்? இப்ப யார் சாப்பிட்டா? கிருஷ்ணா சாப்பிட்டா என்ன ஆகும்? அங்க யாரெல்லாம் இருக்கிறா? துர்வாச முனிவர், அவருடைய 60,000 டிசைபிள்ஸ் இருக்காங்களா இல்லையா? அவங்க எல்லாம் ஆத்துல குளிச்சோன்னா வச்சுக்கோங்க, அதாவது ரிவர்ல குளிச்சோன்னா நிறைய பசி வருமா. ஏற்கனவே பசி இருக்கு, ரிவர்ல குளிச்சா இன்னும் கொஞ்சம் பசி வந்துடும். ஓகே, பசிக்காக கூட பசி வந்துடும். அவங்களாம் பயங்கர அகோர பசி இருப்பாங்க. குளிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு கிருஷ்ணர் வந்து இங்க சாப்பிட்டு ஏப்ப விட்ட உடனே எல்லாரும் ஏன் போடுவாங்க மாறி மாறி. இப்ப கிருஷ்ணர் சொல்வாரு, பீமா நீ போய் கூட்டு வா துர்வாசலை அப்படின்பாரு. பீமா அங்கேருந்து ஓடி வருவான். முனிவர் வாங்க வாங்கன்னு சொல்லி கத்தி கூடுவான். துர்வாச முனிவர் சொல்வாரு, அந்த பீமா நிக்கிறான், பீமா ரொம்ப கோபக்காரன், நம்ம போய் சாப்பிடலன்னா உணவெல்லாம் 60,000 பேருக்கு பண்ணியிருக்காங்க, இப்ப பண்ணிருந்தா கூப்பிடுறான் பீம. இவங்க இப்படிதான் நினைப்பாங்க, நம்மளால சாப்பிடலாம் அவங்க ரொம்ப கோவம் வந்துடும், அதனால என்ன பண்ணணும் நம்ம எல்லாரும் உடனே ஓடிடலான்னு சொல்லி எல்லாம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. துர்வாசனே அவங்க டிசைபிள்ஸ் எல்லாருமே 60,000 பேர் என்ன பண்றாங்க, கடை ஓட ஆரம்பிச்சாங்க. பீமை பின்னாலேயே துரத்திட்டே வேணாம், வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டே வேணாம். இவங்க எல்லாம் எனக்கு சாப்பாடு வேணாம் பிரசாதம் வேணாம்னு சொல்லி போயிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப அருமையான ஒரு பாஸ்ட் டென்ஸ். இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ணர் வந்து ஒரு ஆபத்து காலத்துல வந்து பாண்டவர்களுக்கு அவ்வளவு தூரம் உதவி பண்றாங்க. அந்த அரக்கு மாளிகையில் தீ வைக்கிற இடம், வேற எங்கேயும் பாய்சன் பீமன் கொடுப்பாங்கல்ல அந்த இடத்துல, சூதாட்ட மண்டபத்துல வந்து திரௌபதியை வந்து அவமானப்படுத்துவாங்க அந்த இடத்துல, எல்லா இடத்துலயும் எங்கெங்க பிரச்சனை வருதோ பாண்டவர்களுக்கு அப்பெல்லாம் யார் வராங்க? கிருஷ்ணா வராங்க. ஓகே, அதனால நம்மளும் வந்து என்ன பண்ணணும்னா கிருஷ்ணனுடைய பியூர் டிவோட்டிஸா மாறதுக்கு ட்ரை பண்ணோம். அதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் என்னன்னா இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவி வந்து இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். அந்த அந்த அருமையான கிஃப்டை வந்து நல்லா யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 16 மாலைகள் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இது சொல்லணும். இந்த ரூம்ல யாரெல்லாம் சொல்றாங்க 16 மாலைகள்? ஹரணிய சொல்றான், சந்தோஷ் சொல்றாங்க. ஓகே, 16 மாலைகள் சொல்லணும். அது ரொம்ப ஈஸி கிடையாது.
1 ரவுண்ட்ல மெதுவா வரணும். 1 ரவுண்ட் 10 ரவுண்ட் பண்ணீங்களா? ஓகே, நீ 6 ரவுண்ட்ஸ் பண்ண இல்லையா? ஒரு கன்ஸ்டன்டா பண்ணும். ஓகே, 3 ரவுண்ட்ஸ் வச்சுக்கோ. கண்டினியூஸா பண்ணு. 6 months பண்ணு. அப்புறம் 6 months அப்புறம் 3 months 2 months பண்ணு. அப்ப கீழே இறங்கவே கூடாது. இப்ப சந்தோஷ்லாம் மெதுவா தான் மேல போனோம். அப்படியே ஆமா ஸ்லோவா அப்படியே கடைசியில தான் 16 வந்தாரு. அதே மாதிரி நீ ஸ்லோவா தான் ஏறணும். 10 அப்படியே இருக்கணும். ஓகே, கீழே வந்துடக்கூடாது. ஒரு நாள் பண்ணாம இருக்கிறது, திடீர்னு பண்றது, இப்படி பண்ணக்கூடாது. 8 rounds. Consistency is very very important. பக்தி லைஃப்ல வந்து கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம், அப்புறம் 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ். நோ மீட் ஈட்டிங், நோ illicit செக்ஸ், நோ கேம்பிளிங், No intoxication. இது உனக்கு தெரியுமா? 4மே நோ மீட் ஈட்டிங்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது. கோழி இதெல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அப்புறம் Intoxication. நோ இன்டாக்சிகேஷன். இன்டாக்சிகேஷன் என்னது? குடிக்கிறது. தண்ணி அடிக்கிறது சொல்லுவாங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது அதெல்லாம். அப்புறம் Gambling. நோ கேம்பிளிங். Intoxication na tea coffee. டீ காஃபி இருக்கு, ஆனா இனிஷியலா பரவாயில்ல, குடிச்சீங்கன்னா பரவாயில்ல. ஓகே, போக விட்டுலாம். அப்புறம் கேம்பிளிங் என்ன? illegal. கேம்பிளிங் என்ன? சூதாட்டம் என்னது? சூதாட்டம் கார்ட்ஸ் வேற என்ன? கார்ட்ஸ் வேற. அப்புறம் காசு வச்சு அப்புறம் வேற என்ன? illegal. அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா? கேம்பிளிங்ல வேற என்ன இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் காசுலாம் வச்சு விட மாட்டோம். வயசானவங்க தான் விடுவாங்க, கரெக்டா? பெரியவங்க தான் விளையாடுவாங்க. அவங்க தான் காசு இருக்கும். நம்மளோட காசே கிடையாது. இது cards, ஆன்சரா? chess, ludo கிளாப் பண்ணுங்க அவளுக்கு. நீ சொல்லி கொடுத்தியா இல்ல அவளே சொன்னாலா? வெரி குட். அதான் சொல்றா, அந்த பாப்பா சொல்லிச்சு பாத்தியா? செஸ் இஸ் ஆல்சோ கேம்பிளிங். கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டே இருப்பான் அப்படி, இப்போ நான் தட் இஸ் ஆல்சோ ஒன் வே கேம்பிளிங் தான். கேம்பிளிங்னா என்னன்னா இது அடிக்ட் பண்ணவங்க. இப்போ சூதாட்டம் பண்றாங்க இல்லையா? சூது விளையாடும் போது எந்திரிக்கவே தோணாது. இந்த மேட்ச் தோத்துட்டோமா, பரவாயில்ல ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு they will go behind that. அதுதான் அந்த அடிக்ஷன் தான் அது கூடாது. ஓகேவா? கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டே இருந்தோம், என்னாச்சு சொல்லிட்டு தட் இஸ். நானும் சின்ன பிள்ளை விளையாண்டேன். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆர்டிபிஷியலா எதையுமே நம்ம விட முடியாது. போக ஆட்டோமேட்டிக்கா அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஓகேவா? ஐயோ செஸ் விளையாடுறமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்போ கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம நிறைய பண்ண வேண்டியதுன்னா சாண்டிங் நல்லா பண்ணிட்டு புக்ஸ் எல்லாருமே ஆமா எல்லாருமே பிறந்ததுல இருந்தே நல்லவங்களா எல்லாத்தையும் இருக்க முடியாது. ஏதாவது வரும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். கிருஷ்ணா பத்தி பார்க்கலாம், மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் பார்க்கலாம். தேவையில்லாத வந்து பார்க்க கூடாது. ஓகே, கிரிக்கெட் மேட்ச் நிறைய பார்த்துட்டே இருக்காங்க. கிரிக்கெட் மேட்ச் அப்புறம் அந்த கார்ட்டூன் பார்த்தாங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேவா? பிரபுஜி அப்ப வந்து கிருஷ்ணா செஸ் ஆடுவாங்க இந்த துவாரகா சிட்டி அப்ப. ஆமா, சிவன் பண்ண பாய்சனே குடிச்சிட்டாரு. கடல் அளவுக்கு பாய்சன் இருக்கு, அது பாய்சன் அப்படியே குடிச்சிட்டாரு. அவர் தொண்டைக்கு மேல கீழே இறங்கல. நம்ம ஒரு டிராப் பாய்சன் குடிச்சா என்ன ஆகும்? இந்த ரூல்ஸ் நமக்கு தான், கிருஷ்ணர் கிடையாது. ஓகேவா? இல்ல ஜெனரலா சொல்றேன், உனக்காக இல்ல எல்லாருக்கும் பெரியதா சொல்றேன். கிருஷ்ணருக்கு ரூல்ஸே கிடையாது. ஓகே, நோ ரூல்ஸ், ஹி கேன் டு எனிதிங் பிகாஸ் ஹி இஸ் ஸ்பிரிச்சுவல். அதே மாதிரி ஆன்மீக தளத்தில் இருக்கிறவங்களுக்கு ரூல்ஸ்லாம் ரொம்ப அப்ளை ஆகாது. ஓகே, இந்த ரூல்ஸ் யாருக்குன்னா கட்டுண்ட மனிதனுக்கு தான் ரூல்ஸ். கண்டிஷன் சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த ரூல்ஸ்லாம் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஆமா, தேவையில்லைன்னா அவங்க அதுக்கு மேல இருப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பொசிஷன்ல இருக்கணும். 3 modes beyond போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும். ஓகே, எது क्वेश्चंस இருக்காங்க? ஒரு क्वेश्चन கேட்டா அக்ஷய மாதாஜி. ஆமா, क्वेश्चन கிருஷ்ணா said Bhagavad Gita first to sun god or Brahma. அதாவது இல்ல அர்ஜுனா கிடையாது. அர்ஜுனா முன்னாலே நிறைய சொல்லிட்டார். இல்ல இப்போ வந்து இந்த நாலேஜ், ஆன்மீக நாலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாரு கொடுத்தாங்கன்னா பிரம்மாக்கு தான். ஓகே, கிருஷ்ணா டு பிரம்மா. எதுல கொடுத்தாங்க? ஹார்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டயத்துல வந்து இந்த யூனிவர்ஸ்ல வந்து இந்த நாலேஜ் வந்து நிறைய டயத்துல கொடுக்குறாங்க. இந்த யூனிவர்ஸ்ல வந்து சன் காட் விவசாயமான கொடுத்துருக்காங்க. அது எப்படி நமக்கு தெரியும்னா, இந்த பகவத்கீதையிலே 4வது அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, சன் காட் விவசாயமானுக்கு நான் சொன்னேன். கரெக்டா இல்லையா? அதுவும் பிரேக் ஆனதுனால திருப்பி இப்ப நான் அர்ஜுனனுக்கு சொல்றேன். அதனால டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல டிஃப்ரெண்ட் பீப்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த மனுஸ் வராங்கல்ல, ஆமா, ஒவ்வொரு மனுக்கும் அது மனுல வரவர் தானே விவஸ்வான். ஆமா, விவஸ்வ மனுவோட பையன் தானே விவஸ்வான் இல்லையா?
வைவஸ்வத மனுவோட பையன் தான். வைவஸ்ய மனுவோட ஆமா விவஸ்வான் கரெக்ட். ஒரு மனுக்கு எவ்வளோ ஏஜ் பிரபு? ஒரே நிமிஷம் ஒருத்தரா உனக்கு முடிஞ்சிடல உனக்கு முடிஞ்சிடல. அதான் வைவஸ்ய மனுவோட அவனோட பையன் தான் விவஸ்வான் கரெக்ட். மனுக்கு வந்து எப்பவுமே பிரம்மா கூட சொல்லுவாரு. பிரம்மா மூலமா தானே அது வந்திருக்கும் இல்லையா? பிரம்ம மூலம் வந்திருக்கலாம், நமக்கு தெரியல ஆக்சுவலா, எக்ஸாக்ட் தெரியல. ஆனா வந்து டிஃப்ரெண்ட் டைம்ல டிஃப்ரெண்ட் பீப்புள் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் யாருக்கு சொன்னாருன்னா பிரம்மாவுக்கு தான் இந்த டான்ஸ் நாலேஜ். ஏன்னா அவர் தான் இருந்தார் ஃபர்ஸ்ட். பிரம்மா இஸ் த ஒன்லி கிரியேட்டட் லிவிங் பீயிங் இன் திஸ் யூனிவர்ஸ். அதனால அவருக்கு அந்த நாலேஜ் தேவைப்பட்டது. ஹி இஸ் அ ராஜரிஷிக்கு மேல. அப்ப அவருக்கு நிஜமா அந்த நாலேஜ் தேவை, எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத அவர் கையில கொடுத்தாரு. அதனால பிரம்மா காட் த நாலேஜ். ஓகே, உங்களோட பாயிண்ட் என்ன? இல்ல அது எப்ப அனுப்புவீங்க? எது எது அது ஸ்லோகமா? நான் அடுத்த ஃப்ரைடே அனுப்புவேன். ஓகேவா, ஃப்ரைடே அனுப்புறேன். ஓகே, உங்களோட பாயிண்ட். பிரபுஜி ஒரு மனுக்கு எவ்வளோ இயர்ஸ் பிரபுஜி? ஒரு மனுக்கு வந்து 71 யுகாஸ், கல்ப யுகாஸ். 4 யுகா சேர்ந்தது மகா யுகான்னு சொல்லுவோம். அது மாதிரி 71 மகா யுகாஸ் தான் ஒரு மனுவோடைய லைஃப். ஒரு நாள் பிரம்மாவுக்கு 14 மனு சொல்லுவாங்க. 14 மனு வந்து ஒரு வருவாங்க. நாள் பிரம்மா ஒரு நாள் இருக்கலாம் ஒன் டே. நம்ம மாதிரி இப்போ 24 ஹவர்ஸ் இருக்கா, அதுக்கு வந்து 14 மனு சொல்லுவாங்க, 14 இந்திரா சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து நம்ம 28வது மனுவில் இருக்கிறோம். 28வது யுகத்துல இருக்கும். நம்ம 7வது மனுவில் வந்து 28வது யுகத்துல இருக்கும். ஓகே, இது ரொம்ப கால்குலேஷன்லாம் இருக்கும். இது நிறைய அது வந்து கண்டென்ட்ஸ். 20க்கு இது கண்டென்ட்ஸ். கன்க்ளூஷன் புரியுதா? 7வது மனு, 28வது யுகம், இது கண்டென்ட்ஸ். வாட் இஸ் த கன்க்ளூஷன்? Krishna is the supreme personality of Godhead. Gauranga is the Krishna's incarnation here. அவருடைய பர்பஸ் என்னன்னா ஹரிநாம சங்கீதம் எல்லாரும் பண்ணி கோலோகந்தான் போகணும். இது கன்க்ளூஷன். ஓகேவா, மற்ற எல்லாம் கண்டென்ட்ஸ் தான். நவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. கரெக்ட். ஓகே, வேற क्वेश्चन இருக்கா? வேற யாரு क्वेश्चन இருக்கா? பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா? ஆளுக்கு ஒரு பாயிண்ட். ஓகே, டைம் வந்து இல்ல ஆல்ரெடி. சரி, சந்தோஷ் ஃபர்ஸ்ட் சொல்லட்டும். ஓகே, நீங்க வந்து 60,000 டிசிபிள் இருக்காங்க. ஓகே, அதான் கரெக்டான பாயிண்ட் சொல்லணும். ஓகே, நல்லா கனெக்ஷன் பாயிண்ட் சொல்லணும். துரியோதனன் வந்து பாண்டவர்களை வந்து சாபம் கிடைக்கணும்காக வந்து பாண்டவர் வீட்டுல போய் அந்த திரௌபதி சாப்பிட்ட உடனே போய் நீங்க வந்து சாப்பிடணும் அந்த வரத்தை கேட்பான். இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் இல்லையா? அடுத்தவங்களுக்கு எழுதி நினைக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி பேட் திங். அவனோட பாயிண்ட் என்ன சொல்லு இல்லையா? அடுத்து போலாமா? யோசிக்க ஹாசினி ஆன்லைன்ல இருக்கா? இல்ல கத்தி சொல்லணும். பேசக்கூடாது ரகுராம், கவனிக்க முடியல. சொல்லுங்க. All the kings must have Bhagavad Gita knowledge because they want to manage people. இது வந்து சூப்பர் பாயிண்ட். All the kings need to have the Bhagavad Gita knowledge. அறிவு எல்லா அரசர்களும் கிடைக்கணும். அப்படிங்கிறது நம்ம கிடைக்குமா கூடாதா? நிச்சயமா கிடைக்கணும். ஹாசினி. We have to approach Guru in the perplexed solution. Whenever we are in a perplexed situation, அப்பதான் வந்து குரு வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகே, வெரி குட். ஹரிணி. There is no anxiety in Krishna consciousness. If the anxiety is there, it will go away. Okay, அதுதான் கிருஷ்ண கான்செப்ட் பிராக்டிஸ் பண்றோம். ஓகே, அடுத்து நையப்பன். துர்வாசமணி வந்து அஸ்தினா கிங்டம் போனாங்க. துர்வாசமணி அஸ்தினாபுரம்ங்கிறது ஒரு பிளேஸ். டெல்லி இருக்கு இல்லையா, அதான் அஸ்தினாபுரம். ஓகே, அங்க போனாரு. பட் என்ன கரெக்டான பாயிண்ட் தான் சொல்லணும். ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். பட் Krishna has infinity names. கிருஷ்ணாவுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு. அதுல தலை சார்ந்த பேர் கிருஷ்ணா, ஆகர்ஷன். ஒரு வெள்ள அது வேற ரொம்ப டீப்பா ரொம்ப டார்க்கா. அதுல வந்து மாயாஸ் மட்டும் தான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாரும் பயப்படுவாங்க. சரி, என்ன பண்ணணும்? அந்த வெள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டா எப்படி வெளியே வருது? என்ன சொன்னாங்க ஆத்தர்? என்ன சொன்னாங்க? தாமோதரா கோவிந்தா ஹரிகிருஷ்ணா சொன்னா வெளியே வர முடியும். சரியா? சகானா கிருஷ்ணா சாட்டிஸ் செய்தானா எல்லாமே சாட்டிஸ் செய்தானா. கிளாப் பண்ணலாமா இத பொண்ணுக்கு? when we say பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னா இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கரெக்டா என்ன கன்க்ளூஷனோ அது கரெக்டா சொல்லுது. கிருஷ்ணா சாட்டிஸ்ஃபை செய்யலாம், எல்லாம் சாட்டிஸ்ஃபை செய்யறாங்க. இந்த மாதிரி பாயிண்ட். ஓகே,
துர்வாச முனிக்கு டிசேபிள் இருந்தாங்க. இதுவும் பாயிண்ட் தான், பட் ஆனால் அது வந்து மெயின் கிடையாது. மெயினான பாயிண்ட் கிரக்ஸ். In Bhakti life, consistent important. கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி குட். எப்பயுமே வந்து எப்படி இருக்கணும், ஒரு நாளைக்கு ஒன்று பண்றது, இன்னொரு நாளைக்கு ஒன்று பண்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வேற யார் சொல்ல போறீங்க? அதான் நினைச்சேன். இதான் நினைச்சியா? ஓகே, சந்தோஷ். அவ்வளோதானா? சரி, அக்ஷயா மத்தஞ்சு அவ்வளோதான். இன்னும் நிறைய இருக்கு இங்க. தேஜஸ் அனுப்பியிருக்காங்க. தேஜ் அனுப்பிருக்கானா? ஓகே. Pure devotee can approach Krishna directly, but we have to go to Guru. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. வெரி குட் பாயிண்ட். நம்ம டைரக்டா கிருஷ்ணரை வந்து போக கூடாது. நிச்சயமா வந்து யார் மூலமா போனோம்? Pure devotee. குரு மூலமா போனோம். அது பியூர் டிவோட்டி இஸ் குரு. அவர் யாரு? நம்மள மாதிரி தான் இருக்காரு, சாப்பிடுறாரு, அவருக்கும் ஃபேமிலி இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகே, தே ஆர் பிளஸ்ட் பை கிருஷ்ணா, தே ஆர் இன் த பரம்பரா, சோ யூ ஹேவ் டு அப்ரோச் த குரு. அது யாரு? இப்போ இது யாரு இந்த பாயிண்ட் எல்லாமே? இவ்வளவு அருமையான பாயிண்ட் சொல்லி கன்ஃபியூஷன் அப்படி தப்பு டப்புன்னு நினைக்கிறேன்னு யோசிச்சேன். சரி, ஆன்லைன் தேஜஸ் அனுப்பியிருக்கிறது. From Vyasadeva Parampara is started. Parampara is important. Always we have attend in Bhagavad Gita. If there is confusion for us, we should surrender to Guru. In Bhakti Seva, consistency is important. வெரி குட். Brahma is more than Rishi. Saints always remember Krishna. Don't forget Krishna. கிருஷ்ணா. ஓகே, நிறைய சமையல் பண்ணிட்டான். வெரி குட். அப்புறம் இது வந்து இவங்க அக்ஷயா மத்தஞ்சியா. If we are confused, we should accept Guru. We cannot directly approach Krishna because our senses are imperfect. இம்பர்ஃபெக்ட். Human life is a gift from God. We should use it for Krishna conscious and follow the four regulative principles. வெரி குட். ஓகே, சந்தோஷ். கிருஷ்ணா வந்து யார் வந்து அந்த ஒரு பர்கர் யார் வந்து பிரசாதம் கொடுத்தாலும் அவர் ஏத்துப்பாரு. அன்போட கொடுக்கணும். அன்போட கொடுத்தாலும் ஏத்துப்பாரு. ஓகேவா? சின்னவங்க பெரியவங்க எல்லாம் பார்க்க மாட்டாரு. யார் அன்பு இருக்கோ அது ஏத்துப்பாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, முடிச்சு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? திருப்தியா இருந்தா கிளாஸ் எல்லாருக்கும்? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ திருப்பி நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம். இந்த எக்ஸாம் யாரெல்லாம் தெரியுங்களா, பக்தி சாஸ்திரி எக்ஸாம் தயவுசெய்து எழுதுங்க. யாரும் நெக்லெக்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. சந்தோஷ் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் ரொம்ப சின்சியரா எழுதுறீங்க. எல்லாருமே இந்த எக்ஸாம் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகுது. அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சரி, அந்த கொஸ்டினை தமிழாக்கம் பண்ணுறதுக்கும் சரி, நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். தயவுசெய்து இந்த எக்ஸாமை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. திருப்பி நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். இப்போ வந்து ஆமாம், சாட்டர்டே மீட் பண்ணலாம். இப்போ வந்து நமஸ்தே நரசிம்மா பண்ணலாம், சேர்ந்து பண்ணலாம். நமஸ்தே நரசிம்மாய
बिमला महाराज की निताय गौर प्रेमानंदे हरे कृष्णा थैंक यू वेरी मच हरे कृष्णा Hare Krishna. 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 அவ்வளோதான்.